100 நாள் வேலை திட்டம் இதுக்கு மேல இல்ல. மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி வேலை திட்டம் இதுக்கு மேல இல்ல. அதுக்கு பதிலா விபிஜி ராம்ஜி எனப்படும் புதிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அமல்படுத்துறாங்க. பழைய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கும் புதிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. பழைய 100 நாள் திட்டத்துல பாத்தீங்கன்னா 100 நாள் மட்டும்தான் ஒரு வருஷத்துக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 125 நாள் ஆக்கியிருக்காங்க, 25 நாள் எக்ஸ்ட்ரா. அதே மாதிரி பழைய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்துல பாத்தீங்கன்னா சம்பளமா 300 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது எக்ஸாக்டா சொல்ல போனோம்னா 298.80 காசு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ புதிய வேலைவாய்ப்பு திட்டத்துல 327.40 காசு அப்படின்னு சொல்லிட்டு 27.40 காசு வந்து உயர்த்தி கொடுக்கறாங்க. நாட்களையுமே 25 நாள் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. சம்பளத்திலயுமே வந்து ஒரு 27 ரூபாய் அதாவது 28 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுக்கறாங்க. அதே மாதிரி 100 நாள் வேலை திட்டத்துக்கு புதிய கட்டுப்பாடுகளை வந்து தமிழ்நாடு அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. என்ன கட்டுப்பாடு அப்படின்னு சொன்னா, பயிர் வைக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா, விதை விதைக்கிறது, அறுவடை செய்யறது, இத மாதிரி நாட்கள்ல கண்டிப்பா 60 நாட்கள் வந்து விடுப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும், அதாவது ஒரு ஊர்ல வந்து தை மாசத்துல ஆரம்பிப்பாங்க, ஒரு ஊர்ல வந்து ஏப்ரல் மாசத்துல ஆரம்பிப்பாங்க, ஒரு ஊர்ல வந்து செப்டம்பர் மாசத்துல ஆரம்பிப்பாங்க. அதாவது விதைக்க அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து ஒரு 60 நாள் கண்டிப்பா வந்து விடுப்பு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால பயிர் வைக்கிற விவசாயிகளுக்கு ஈஸியா கூலி ஆட்கள் கிடைப்பாங்க அப்படின்றதால விவசாயம் சிறப்பா இருக்கும் அப்படின்றதாலையும் இந்த 60 நாள் விடுப்பை வந்து அவங்க கம்பல்சரியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பயோமெட்ரிக் வைக்க சொல்லியிருக்காங்க. இப்ப ஐடி கம்பெனில வேலைக்கு போகும்போது பயோமெட்ரிக் எப்படி வச்சுட்டு போறாங்களோ அதே மாதிரி 100 நாள் வேலை திட்டத்துக்கு போறவங்களும் பயோமெட்ரிக் வச்சுட்டு தான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆட்கள் வந்து ஏரிக்கரை, கால்வாய் இத மாதிரி இடத்துல வந்து வேலை செய்வாங்க இல்லையா, அந்த இடத்துல போய் அவங்க போட்டோ பிடிப்பாங்க. அந்த போட்டோவை வந்து ஜியோ டேக்ல தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, ஜியோ டேக்ல போட்டோ பிடிச்சாதான் அவங்க எந்த இடத்துக்கு நேரம் எக்ஸாக்டா வேலை செய்யறாங்க அப்படின்றத வந்து அதுல கரெக்டா மென்ஷன் ஆகி வரும். அதனால ஜியோ டேக் கம்பல்சரி அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அடுத்தது அவங்க வேலை செய்யற இடம் அவங்க ஊர்ல இருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளதான் இருக்கணும். சப்போஸ் அந்த வேலை செய்யற இடம் அவங்க ஊர்ல இருந்து 5 கிலோமீட்டருக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கொடுக்கிற சம்பளத்துல எக்ஸ்ட்ரா 10% சம்பளம் உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது அவங்க வேலை செய்யறாங்க இல்லைங்களா, அதுக்கான அடையாள அட்டை கொடுக்குறாங்க பாருங்க. அந்த அடையாள அட்டை வந்து அதுக்கான டைம் பீரியட் வந்து 3 வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. அந்த 3 வருஷத்துக்குள்ள அவங்க அதை மீண்டும் ரினியூவல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தை தமிழ்நாட்டுல முழுமையா செயல்படுத்த 12,642 கோடி ரூபாய் தேவைப்படுது. ஆனா மத்திய அரசு இதுல 60% காசை அவங்க கொடுக்கறாங்கன்னும் 40% காசை வந்து தமிழக மாநிலத்துல இருந்து நிதியில இருந்து அதுக்கு ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பாடு போட்டிருக்காங்க. ஏற்கனவே இருக்கிற நிதி சுமையில தமிழ்நாடு அரசுக்கு மேலும் ஒரு 5,000 கோடி ரூபாய் நிதி சுமை ஏற்பட்டுள்ளது. ஆனா என்ன இருந்தாலும் கிராமப்புற மக்களுக்கு 100 நாள் வேலைன்றத 125 நாளா மாறி இருக்குது. 300 ரூபாய் சம்பளம்ன்றத 328 ரூபாயா மாறி இருக்குது. இது மக்களோட வாழ்வாதாரத்தை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். இது போன்ற வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணி பாருங்க. பாய்.